ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கு தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீக்லி ஒன்ஸ் நான் எப்படி டீப் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்றத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வீடு கோவில் மாதிரி அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம பூஜை ரூம் மட்டும் நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணால் போதாதுங்க. நம்ம வீட்டையுமே பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணுங்கள். அதாவது நம்ம வாரத்துக்கு ஒன் டைம் இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் பண்ணும்போது எவ்வளோ டஸ்ட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ சித்திரை தமிழ் நியூ இயர் வரப்போகுது. அதுக்கான க்ளீனிங் சேர்த்து கூட நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சனில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மதியம் லஞ்ச் ரெடி பண்ணணும். ஸோ நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மற்ற ரூமில் க்ளீன் பண்ணிட்டு வரதுக்குள்ளே நல்லா காஞ்சிடும். ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஹோம் ஃபுல்லாக ஒட்டடை எடுத்துட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. ஸோ அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றத நான் வீடியோ எடுக்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஒட்டடை ஃபுல்லாக எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ கிச்சனோட கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் சைட் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிட்டேன். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது, ஆனால் டஸ்ட் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஈரமில்லாத துணியை வச்சு ஃபஸ்ட்டு தொடச்சிட்டு அப்புறம் ஈரமான ஒரு துணியை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கிடுவேன். இது கொஞ்சம் ஃப்ளேவருக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளோர் கிளீனர் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தண்ணியில் ஆட் பண்ணி நான் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்குவேன். நான் இந்த லைசாலில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் கிளீனர் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கு அந்த லெமனோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கிச்சனில் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறப்ப அதை யூஸ் பண்ணிக்கிடுவேன். உங்களுக்கு இதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா நம்ம பாத்திரம் வைக்கக்கூடிய லிக்யூட் இருக்குல்ல, விம் லிக்யூட், சோப்பு, இந்த மாதிரி நீங்கள் போட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் சில கவுண்டர் டாப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசுன்னு இருக்கும், அவ்வளோ ஈஸியாக போகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஏதாவது சோப்பு இந்த மாதிரி ஏதாவது போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்டவ் க்ளீனிங் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஸ்டவ் க்ளீனிங் பெரிய விஷயமே கிடையாது. நம்ம டெய்லியும் நைட்டும் தொடச்சிறனால எனக்கு அப்படி ஒன்றும் அதில் பிசுப்போ அழுக்கோ இருக்காது. அன்னைக்கு நம்ம என்ன சமைச்சோமோ அதோட இது மட்டும் தான் இருக்குமே தவிர்த்து எனக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் கவுண்டர் டாப், ஸ்டவ் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இன்றைக்கி காலையில் தான் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சிருந்தேன். ஸோ அதனால தான் கிரைண்டர் இங்கே இருக்குது. இப்போ ஃபுல்லாக கீழே தரையில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நீட்டாக மேலே எடுத்து வச்சுட்டு நல்லா பெருக்கிட்டு தொடச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிச்சன் எனக்கு தொடச்சி எடுத்துட்டேன்னா எனக்கு மத்தியானம் சமைக்கிறதுக்கு வரதுக்குள்ளே தரையெல்லாம் காஞ்சிடும். ஏன்னா இங்கே ஃபேன் இந்த மாதிரி எதுவும் கிடையாது இல்லையா, ஜன்னலும் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் காயறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நான் கிச்சனை மட்டும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்க போகிறேன். ஃபுல்லாக கிச்சனில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு எல்லாத்தையும் தூத்து பெருக்கி டஸ்ட்பினில் போட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தொடச்சி எடுக்க போகிறோம். நீங்கள் துடைக்கிறதுக்கு நான் தண்ணியில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா லைசால் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளோர் கிளீனர் இருக்கு இல்லையா, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தொடச்சிக்க போகிறேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லாத பட்சத்துக்கு கல் உப்பு, மஞ்சள் கூட வாசனத்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது லிக்விட் சேர்த்துக்கோங்க. இந்த ஜவ்வாது இந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கோங்க. நல்லா மணமாக இருக்கும். நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கும்போதே பார்த்திங்கன்னா பாப்பாவும் தம்பி பசிக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா காலையில் அவங்க சாப்பிடல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பால் மட்டும் தான் குடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி சண்டேன்றனால லேட்டாக தான் எழுப்பியிருந்தாங்க. ஸோ அதனால் பால் மட்டும் குடிச்சிட்டு அப்படியே இருந்ததுனால அவங்களுக்கு பசிச்சிருச்சு போல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 2 பேருமே பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டக்குன்னு கிச்சனை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் பிரியாணிக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நம்ம இன்றைக்கி பண்ணுற இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவோம். அந்த பேஸ்ட் தான் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். வீடியோவில் பார்த்திங்கன்னா பட்டை, சோம்பு, கிராம்பு, எண்ணெய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் அண்டு தக்காளியெல்லாம் வதக்கிட்டேன். நான் சொன்ன பேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், ஒரு முந்திரி பருப்பு ஒரு 6, கொத்தமல்லி தழை, புதினா, சோம்பு, மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். இந்த பேஸ்ட் தாங்க நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்க போகுது. நீங்கள் வெஜிடபிள் பிரியாணி பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி, வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகணுங்க. ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா நீங்கள் எதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா
பச்சை பட்டாணி இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இல்லையா, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு என்ன பண்ண போகிறேன்னா மீன் மக்கர் இருக்குது என்கிட்ட, அது வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா வந்து காளான் வந்து ஒரு ½ பாக்கெட் தான் வந்திருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து காளான் வந்து ரொம்ப பிடிக்கும். ½ தான் இருக்குங்கப்போ 2 பேருக்கும் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கஷ்டன்றனால கொஞ்சம் மீல் மேக்கர் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அது வந்து ஓகன் குட்டிக்கு வந்து மீல் மேக்கர் வந்து ரொம்ப பிடிக்கும், எனக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து மீல் மேக்கர் வந்து இந்த பக்கம் வந்து வெண்ணெய் தண்ணி சூடு பண்ணி அதை வந்து ஊற போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து ஒரு கப்பில் வந்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து பாப்பா தம்பி எங்களுக்கு மட்டும்தான். என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா காலையில் வந்து டியூட்டி போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்ன்றனால சிம்பிளாக பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி பிரியாணி பண்ணிகிட்ருக்கேன். 1 கிலோ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1½ கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. ரைஸ் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊறட்டும். ஏன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சாலே போதும், ரொம்ப நேரம் ஊறன்ற அவசியம் கிடையாது. இந்த பக்கம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சுடுதண்ணி வந்து வச்சிட்ருக்கேன். அந்த மீல் மேக்கர் வந்து போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வந்து மாறிடும் இல்லையா. ஸோ அதுக்காக இப்போது பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்து அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசனை வந்து போய் நல்லா வந்து வதங்கிடுச்சு. இந்த டைமில் காளான் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. காளான் சேர்த்துட்டு தண்ணி இந்த மாதிரி எதுவும் வந்து விடாதீங்க, ஏன்னா காளான் வந்து வெளியில் வந்து தண்ணி வந்து வரும். ஸோ அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சு அந்த தண்ணி வந்து வெளில வரணும். அதுக்கடையில் பார்த்திங்கன்னா மசாலா வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தேவைப்பட்டதுனால் நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் அதில் சேர்த்துருக்க மிளகாய் மட்டுமே போதும். நான் வந்து அதில் மிளகாய் வந்து சேர்க்கல, அதனால் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு ½ ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியான புளிக்காத தயிர் இருந்ததுன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் வந்து இருந்தது, அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரொம்ப ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மசாலா காளான் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுருக்கு. அதுக்கடையில் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருந்தோம் இல்லையா மீல் மேக்கர், அதை வந்து சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மீல் மேக்கர்லேயுமே மசாலா வந்து இறங்கும். ஸோ அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷம் வந்து மசாலாலேயே மீல் மேக்கரும் காளானும் வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இந்த டைமில் வந்து ரைஸ் வந்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கூட வந்து லைட்டாக வந்து லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட கொத்தமல்லி தழை புதினா இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான உப்பு காரம்லாம் ஓகேவான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் செக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு கொதிக்க விடுங்க. கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. சிம்லேயே வச்சு ஒரு விசில் விட்டால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடுமே வந்து ரெடி. அதாவது காலையிலேருந்து சாப்பிட்டது டீ போட்டது அந்த பாத்திரங்கள் மட்டும்தான் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து நல்லா விளக்கி எடுத்து வச்சுட்டு அந்த சிங்க் வந்து க்ளீன் பண்ணிட்டேன்னா டோட்டலாகவே என் கிச்சன் வந்து அதில் இருக்கக்கூடிய வேலைகள் வந்து முடிஞ்சிடும். நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் சின்னதுனால எனக்கு வந்து இந்த கிச்சன் வந்து பொருட்களும் அதிகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் கீழே மேலே அரேஞ்ச் பண்ணி வச்சு எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சு தூத்து பெருக்கி துடைக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து கிச்சனை வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் தான் ஹாலுக்கு பெட்ரூம்க்குலாம் வந்து போவேன். இப்போ வந்து கிச்சன் வந்து ஃபுல்லாக வந்து வேலை முடிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹால் பெட்ரூம்லேயும் நான் வந்து பெருக்கி துடைச்சிட்டேன். அதெல்லாம் வந்து வீடியோ வந்து எடுக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது பூஜை ரூம் வந்து க்ளீனிங். பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் வந்து தேய்ச்சி முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து விளக்கு வந்து தேய்க்க போகிறேன். இந்த பெரிய விளக்கில் மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாங்க. நம்ம வந்து வாசலில் வந்து காலையில் வந்து விளக்கு பொருத்துவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து இந்த எண்ணெய் என்ன பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த எண்ணெயை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து பூஜை ரூமில் இருக்கக்கூடிய விளக்குக்கு மட்டும் தான் ஊற்றக்கூடாது. தவிர்த்து நீங்கள் வாசலில் காலையில் பொருத்துவாங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி வந்து விளக்கு வந்து தேய்க்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின அந்த பீத்தாம்பரி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்து வெறுமனமே தேய்க்கிறத விட இது கூட ஒரு வந்து பொருள் சேர்த்து நீங்கள் தேய்ச்சிக்கணும். நல்லா பல்லன்னு இருக்கும். டக்குன்னு நீங்கள் வந்து விளக்குற மாதிரி இருக்கும், கையே வலிக்காது. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ½ லெமன் மட்டும், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு பவுடர் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு லெமன் சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற இப்போ பவுடருக்கு ஒரு ½ லெமன் வந்து போதும். இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் லெமன் வந்து நான் வந்து சேர்த்துக்குவேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்துட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிங்கன்னா தேய்க்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து விளக்கு தேய்ச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், கையே வந்து வலிக்காமல் வந்து தேய்ச்சி முடிச்சிடலாங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக வந்து அந்த விளக்கு வந்து பல்லன்னு ஆகுதுன்றது நீங்களே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வந்து சோப்போ லிக்விடோ யூஸ் பண்ணி அந்த விளக்கில் இருக்கக்கூடிய ஆயிலெலாம் வந்து போடுற மாதிரி லைட்டாக வந்து நம்ம வந்து விளக்கிக்கலாம். அப்புறம் விளக்கி முடிச்சு கொஞ்சம் நல்லா லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற பவுடரை வந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும்.
சில பேர் வந்து சொல்லுவாங்க, சிங்க்கில் வந்து நம்ம சாப்பிட்ட பிளேட்லாம் போட்டு விளக்கியிருப்போம், மறுபடியும் நீங்கள் அதில் போய் வந்து விளக்கு வச்சு விளக்குறீங்க அப்படின்னு. அதாவது நம்ம வந்து சாப்பிட்ட பொருட்களோட இதையும் சேர்த்து போட்டு தான் நம்ம வந்து விளக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, சிங்க்கையுமே பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து விளக்கு வந்து தேய்க்கிறோம். அதனால் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. அதுக்காக வந்து எல்லார் வீட்லேயுமே எல்லா வசதியும் இருக்காது இல்லையா? எங்கள் வீட்டிலலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சிங்க் மட்டும்தான். இதில் தான் வந்து பாத்திரம் வந்து தேய்க்க முடியும், இதில் தான் விளக்கும் தேய்க்க முடியும், வேறு இடம் வந்து நமக்கு வந்து கிடையாது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க என்ன பண்ண முடியும், அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்திரம் தேய்க்கிறீங்க அப்படின்னு நல்லா தேய்ச்சிட்டு சிங்க் வந்து நல்லா நீட்டாக லிக்யூடோ சோப்போ ஏதாவது ஒன்று போட்டு நல்லா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வந்து தேய்ச்சிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பாக இருக்கும். அது ஏன் அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஆனால் பாருங்கள், இந்த லெமன் ஆட் பண்ணி நீங்கள் பீத்தாமரி கூட லெமன் ஆட் பண்ணி தேய்க்கும் போது ஈஸியாக போயிடும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி நான் வந்து பீத்தாமரி மட்டும் வச்சு நான் வந்து தேய்ச்சி பார்த்துருக்கேன். இது வரைக்கும் எனக்கு போனதே இல்லை. ஆனால் வந்து ஒரு நாள் வந்து சும்மா வந்து லெமன் ஆட் பண்ணி தேய்ச்சி பார்க்கலான்னு தேய்ச்சி பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா நீட்டாக வந்து போணுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து போது பாருங்கள். நீங்கள் ரொம்ப கூட அமைக்கி வந்து தேய்க்க தேவையில்லைங்க. லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்க்கும் போதே சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுது. நான் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா விளக்கு தேய்க்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் லெமனும் சேர்த்து தான் நான் வந்து தேய்க்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. விளக்கும் நல்லா பளபளன்னு வந்து இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் நல்லா நீட்டாக வந்து தேய்ச்சி முடிச்சிட்டேங்க. விளக்கு தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற வேலையை வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மணி வந்து 2 o'clock மேலே ஆகிடுச்சு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கும் நான் வந்து சாப்பாடெலாம் வந்து ஊட்டி விடணும். விளக்கை வந்து தேய்ச்சி முடிச்சோடனே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு வச்சு நல்லா ஆற வச்சு நல்லா ஊட்டி விட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓன் குட்டிக்கும் தூக்கம் வந்துடுச்சு. ஸோ அவனே தூங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க, அந்த ஸ்வஸ்டிக் போடுற பச்சரிசி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. வெரி சிம்பிள். நீங்கள் வந்து ஏதாவது பறவைகள்லாம் சாப்பிட்றதுக்கான இடம் இருக்கு இல்லையா, உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து காக்கா குருவி இந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்து வச்சுருங்க. அவங்க வந்து சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாரோட கால் மட்டும் மிதிப்படாத இடத்துல வந்து வச்சுக்கோங்க. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் யூஸ் பண்ணுற ரைஸ்லாம் வந்து இந்த மாதிரி பறவைகளுக்கு தான் வந்து வைப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ளைன் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், வாசனைக்காக ஜவ்வாது கொஞ்சம் ஆட் பண்ணி பூஜை ரூம் வந்து இந்த மாதிரி தொடச்சி வந்து எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் எண்ணெய் பிசுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் விம் லிக்விட் இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து கொஞ்சம் நல்லா தொடச்சி வந்து எடுத்துக்கோங்க. பூஜை ரூம் க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு நானும் சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் தான் மற்ற வேலையை வந்து ஆரம்பித்தேன். அப்புறம் பார்த்தா ஈவினிங் மேலே பார்த்திங்கன்னா விளக்கை வந்து நல்லா தொடச்சி போட்டு வைக்க வேண்டியது இருந்தது. அப்புறம் பூஜை ரூமில் இந்த மாதிரி கோலம்லாம் போட்டுட்டு சாமி ஃபோட்டோஸ்லாம் அங்கங்கே அரேஞ்ச் பண்ண வேண்டிய வேலை வந்து இருந்தது. இதெல்லாம் வந்து ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து எப்படி சாமி கும்பிட்றதுக்கு விளக்கு பொறுத்தோம் இல்லையா, ஸோ அதோட சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி யூஸ் பண்ணி நான் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். எப்போவுமே மேக்ஸிமம் நான் பூஜை ரூமில் போடுறது இந்த மாதிரி தாமரை கோலமாக தான் இருக்கும். ஸோ வந்து அந்த கோலம் பச்சரிசியில் போட்டனால கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும் காயட்டும் அப்படின்றனால இப்போ வந்து விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வந்து வைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெறும் மஞ்சளும் கூட ஜவ்வாது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து மஞ்சள் பொட்டு வந்து வைக்க போகிறேன். நீங்கள் சந்தனம் இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். இது கூடவே கொஞ்சம் நீங்கள் பச்சை கற்பூரமும் சேர்த்துக்கலாங்க, நல்லா மணக்கும். விளக்குக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் பொட்டெல்லாம் வச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து பெரிய விளக்கு வைக்கிற இடத்துல வந்து கோலம் போடுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு கோலம் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி எப்போவுமே நான் சொல்கிறது தான், விளக்கை வந்து டைரெக்டாக தரையில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் என்கிட்ட எதுவுமே இல்லாத பட்சத்தில் நான் வந்து தரையில் வந்து வச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் வெறும் தரையில் வைக்காமல் கொஞ்சம் பச்சரிசியில் மஞ்சள் கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த ரைஸ் போட்டு மேலே வந்து விளக்கு வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோலம் போட்டிங்கன்னா மஞ்சள் குங்குமம் வந்து அது மேலே வந்து எப்போயுமே வைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க.
டைம் பார்த்திங்கன்னா 6 o'clock வந்து ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இவ்வளோ நேரம் ஆகிட்டுருங்க. நான் வந்து ஒரு 4:30 இந்த மாதிரி ஆரம்பித்தேன். கோலம் போட்டு பொட்டு வச்சு அரேஞ்ச் பண்ணி முடித்து எல்லாமே வந்து நம்ம வந்து புதுசாக வந்து தண்ணி வைக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய அந்த அரிசி உப்பு எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ எல்லா வேலையும் முடித்து இப்போ கரெக்டாக பார்த்திங்கன்னா 6 o'clock ஆகிடுச்சு. விளக்கு பொறுத்துறதுக்கு நேரம் ஆகிடுச்சு. அதனால் பார்த்திங்கன்னா விளக்குக்கு எண்ணெய், வெள்ளி விளக்கு வச்சுருந்திங்கன்னா அதில் கொஞ்சம் நெய் விடுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நானே வந்து கடையில் வாங்குகிற நெய் தான் யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட வீட்டிலையோ இல்லை இந்த மாதிரி சுத்தமான நெய்யெலாம் வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால் வந்து கடையில் வாங்குகிற நெய் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பூ போட்டு இப்போ வந்து நம்ம விளக்கு பொருத்திடலாம். இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் வீடை க்ளீன் பண்ணிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு வந்து எப்போவும் ஒரே மாதிரியாக நீட்டாக சுத்தமாக வந்து இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து உங்களோட வீடை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள்.